ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெஸ்ட் வித் வாஞ்சி. இந்த வீடியோவில் செலினியம் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி எப்படி மவுஸ் ஓவர் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஒன்றில் நம்ம மவுஸ் ஓவர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நேமும் வியூ ப்ரொஃபைலும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஒன்ஸு விஎஸ் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். over.py. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விண்டோஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் இதை மட்டும் காப்பி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த லைன்ஸ் தான் வந்து காமனாக எல்லா ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறது. ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் selenium டாட் வெப்டிரைவர் டாட் காமன் டாட் ஆக்ஷன் சைன்ஸ் இம்போர்ட் ஆக்ஷன் சைன்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டெஸ்ட்னு இருக்கு. அதை ஓவர் டெஸ்ட்னு மாற்றியாச்சு. செல்ஃப் டாட் ஆக்ஷன் ஈக்குவல் ஆக்ஷன் சைன்ஸை கால் பண்ணியாச்சு. ஆக்ஷன் சைன்ஸ் செல்ஃப் டாட் டிரைவர். ஓகே, இப்போ செல்ஃப் டாட் யூஆர்எல் ஈக்குவல் இந்த பேஜ் யூஆர்எல் கால் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஓவர் செல்ஃப் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் கெட் செல்ஃப் டாட் யூஆர்எல். ஓகே, ஒன்ஸ் நம்ம இந்த பேஜுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொஃபைல் மேலே மவுஸை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணால் இதோட எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். இதோட எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். /img. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் காமிக்குது. 1 2 3. இந்த 3 ப்ரொஃபைலுக்கும் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒன்று மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் 1 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு, ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் மட்டும் காமிக்குது. காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இமேஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் வெயிட் டாட் until ac dot presence of element located by dot xpath comma அந்த ப்ரொஃபைலோட லொக்கேட்டரை பாஸ் பண்ணியாச்சு. செல்ஃப் டாட் ஆக்ஷன் டாட் மூவ் டு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா இமேஜ் டாட் பெர்ஃபார்ம். இந்த டோட்டல் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்லேயே இந்த ஒரே லைன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஆக்ஷன் மேலே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மூவ் டு எலமெண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்ம். இப்போ என்ன பண்ணணும்னா கர்சர் வந்துட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்ஸு கர்சரை வந்துட்டு இங்கே ஹோவர் பண்ணிட்டோம். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக் ஆப்ஷன் இருக்கா, அதை காப்பி பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்பாத் எழுதிக்கலாம். இது ஒன் ஆஃப் ஒன்னு இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இந்த எக்ஸ்பாத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் கேப்ஷன் ஈக்குவல் செல்ஃப் டாட் வெயிட் டாட் until ec டாட் presence of element located by dot xpath comma எக்ஸ்பாத்தை பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா print ரிசல்ட்னு கொடுத்துட்டு கமா கேப்ஷன் டாட் டெக்ஸ்ட்.
self dot driver dot quit. டெஸ்ட்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு மேலே கிரியேட் பண்ண கிளாஸ் கால் பண்ணிக்கலாம். ஓவர் டெஸ்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பைத்தன் ஓவர் டாட் py. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பேஜ் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா யூசர் 1 வியூ ப்ரொஃபைல். ஸோ அதே ப்ராக்டிஸ் பேஜ் வந்துக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நேம் யூசர் 1 வியூ ப்ரொஃபைல் இதை பிரிண்ட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக மவுஸ் ஓவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரி இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜரை வச்சு ஆட்டோமேட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.